வணக்கம். இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு இப்போது மிகவும் வலுவாகி வருவதை காண முடிகிறது. ஒருபுறம் ஐரோப்பாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையே சில இடைவெளிகள் ஏற்பட்டுள்ளன. மறுபுறம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் நெருக்கமான உறவை கொண்டிருந்தாலும் கூட கத்தார் உள்ளிட்ட நாடுகளுடன் அமெரிக்கா உருவாக்கி வரும் புதிய நட்பானது இஸ்ரேலை சிறிது எரிச்சலுக்குள்ளாக்கி இருக்கிறது. ஏனெனில் கத்தாரை எந்த நாடு தாக்கினாலும் அந்த நாட்டை நாங்கள் தாக்குவோம், அது எங்கள் மீதான தாக்குதலாகவே கருதப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். சமீபத்தில் கத்தாரை 2 நாடுகள் தான் தாக்கியிருந்தன. ஒன்று ஈரான், மற்றொன்று இஸ்ரேல். இஸ்ரேல் கத்தாரில் அமைந்திருந்த ஹமாஸ் தலைவர்கள் தங்கியிருந்த கட்டிடத்தை தாக்கியது. அதேபோல் ஈரான் கத்தாரில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை தாக்கியது. இந்நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை தான் எச்சரித்தாரா அல்லது இஸ்ரேலையும் சேர்த்துதான் எச்சரித்தாரா என்பது சந்தேகமாகவே உள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்கா டிரில்லியன் கணக்கில் டாலர்களை முதலீடு செய்யும் என்று ஒரு உறுதியை அளித்துள்ளது அந்த நாடு இப்போது. அதாவது செயற்கை நுண்ணறிவு துறையில் தாம் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை அமெரிக்காவிற்கு உள்ளது. அதற்காக அவர்களுக்கு நிறைய நிதி தேவைப்படும். அதனால் வளைகுடா நாடுகளுடன் உறவை வலுப்படுத்தி அந்த நாடுகளில் இருந்து அமெரிக்காவிற்கு அதிக பணம் வருவாய் ஈட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது அமெரிக்க நாடு. இஸ்ரேலிடம் உள்ளதை விட மிக அதிகமாக வளைகுடா நாடுகளிடம் பணம் உள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்து வருகின்றன. அந்த நாடுகளின் பாதுகாவலனாக ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்கா தம்மை நிலைநாட்ட முயற்சிக்கிறது. அந்த நாடுகளின் பாதுகாவலனாக அமெரிக்கா மாறும்போது இஸ்ரேல் எதிர்த்தரப்பின் பக்கம் நகர வேண்டிய நிலையும் ஏற்படலாம். ஆகையால் அமெரிக்க அதிபரின் அறிக்கைகளில் கடும் அதிருப்தியில் உள்ளது இஸ்ரேல். ஆனால் அதை வெளிக்காட்டவில்லை, அவ்வளவுதான். இதற்கிடையில் காசாவை விட்டுக் கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டை இஸ்ரேல் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இந்தியாவில் பணியாற்றும் இஸ்ரேல் தூதர் இந்தியாவை பற்றி மிகவும் மதிப்புடன் பேசியுள்ளார். இப்போது உலகின் புதிய ஆக்கப்பொருளாக இந்தியா விளங்குகிறது என்றும் இஸ்ரேலின் பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்ப இந்தியாவின் உதவி தேவை என்றும் இஸ்ரேல் தூதர் ரூவன் அஷர் கூறியுள்ளார். இந்தியாவிற்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவு வலுப்படுவதற்கிடையில் மெடிட்டரேனியன் கடலில் இந்தியா ஒரு முக்கிய செல்வாக்கு சக்தியாக மாறி வருகிறது. சைப்ரஸ், கிரீஸ் போன்ற நாடுகளுடனான உறவை வலுப்படுத்தி இஸ்ரேலுடனான உறவை பலப்படுத்தி இந்தியா மெடிட்டரேனியன் கடலில் தமது ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தும் முயற்சியில் மிக தீவிரமாக ஈடுபட்டுள்ளது. சமீப காலத்தில் அது துருக்கியை பெரிதும் கவலை அடைய செய்துள்ளது. இந்தியாவின் ஒரு போர்க்கப்பலை மெடிட்டரேனியன் கடலில் இருந்து திரும்பி போக கோரி துருக்கி கப்பல்கள் முற்றுகையிட்டதாகவும் அதற்கு முடியாதென்று கூறி இந்திய கப்பல் அங்கேயே தொடர்வதாகவும் செய்திகள் வந்துள்ளன. இஸ்ரேல் மற்றும் கிரீஸ் ஆகிய 2 நாடுகளின் எதிரியாக நிற்கிறது துருக்கி. இந்த நிலையில் இஸ்ரேல், கிரீஸ் மற்றும் சைப்ரஸ் ஆகியவற்றிற்கு ஆதரவாக இந்தியா முன்வருவது புவிசார் அரசியலில் ஒரு புதிய வளர்ச்சியாகும். இதற்கிடையே இஸ்ரேலின் ஹைஃபா நகர மேயர் ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டு பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளார். எங்களுக்கு, அதாவது இஸ்ரேலுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் பிரிட்டிஷ் வீரர்கள் அல்ல, இந்திய வீரர்கள் தான் என்று கூறியுள்ளார் அவர். அவர்கள்தான் எங்கள் நகரத்தை மீட்டவர்கள் என்று அவர் தெளிவாக கூறியுள்ளார். முதலாம் உலகப் போரின் போது ஹைஃபா உள்ளிட்ட பகுதிகள் ஓட்டோமன் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்தன. அப்போது பிரிட்டிஷ் ஆதிக்கத்தில் இருந்த இந்தியாவில் இருந்து பல ரெஜிமெண்டுகள் அங்கு அனுப்பப்பட்டு ஓட்டோமன் பேரரசுக்கு எதிராக போராடி ஹைஃபா உள்ளிட்ட நகரங்களை வென்றன. அதாவது இந்திய வீரர்களை கொண்ட படையணிகள் தான் அந்த பகுதியை மீட்டன என்று கூறுகிறார் அவர். இந்த உண்மை வரலாறு மறைக்கப்பட்டு பிரிட்டிஷ் வீரர்கள் தான் அதை செய்ததாக கற்பிக்கப்படுகிறது. இந்த உண்மையை நாம் இனி அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று ஹைஃபா மேயர் கூறியுள்ளார். இது இந்தியா இஸ்ரேல் உறவு எந்த அளவுக்கு வலுவாகி உள்ளது என்பதை காட்டுகிறது என்பதில் சந்தேகமில்லை. ஒருபுறம் பிரிட்டிஷ் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் இஸ்ரேலிடமிருந்து விலகிச் செல்லும் நிலையில், அமெரிக்கா மீது நம்பிக்கை குறைந்த நிலையில் இஸ்ரேலால் முழுமையாக நம்பப்படும் நட்பு நாடாக இந்தியா உள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் 2 நாடுகள் என்ற தீர்வை ஆதரிக்கும் நிலைப்பாட்டில் தான் உள்ளது இந்தியா. ஆனால் இந்தியா ஒருபோதும் இஸ்ரேலை எதிர்க்கவோ அல்லது தனிமைப்படுத்தவோ முயற்சி செய்யாது. ஏனெனில் எல்லா நேரத்திலும் இஸ்ரேல் இந்தியாவுடன் உறுதியாக நின்றுள்ளது. பிரிட்டிஷார்கள் மறைத்து வைத்த வரலாற்று உண்மைகளை கூட சுட்டிக்காட்டும் அளவுக்கு இந்தியாவுடன் இஸ்ரேல் தமது உறவை வலுப்படுத்தி உள்ளது. இப்போதைய புவிசார் அரசியல் காட்சி மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. ஒருபுறம் பாகிஸ்தான், துருக்கி போன்ற நாடுகள் உள்ளன. மறுபுறம் இந்தியா, கிரீஸ், இஸ்ரேல் போன்ற நாடுகள் உள்ளன. இந்தியாவின் முதன்மை எதிரி பாகிஸ்தான், பாகிஸ்தானின் நெருங்கிய நண்பன் துருக்கி. இயல்பாகவே துருக்கியின் எதிரிகளாக உள்ளன இஸ்ரேலும் கிரீஸும். இந்தியா பாகிஸ்தானின் எதிரியாகவும் இஸ்ரேலின் நண்பனாகவும் உள்ளது. இதில் எதிரியின் எதிரி நண்பன் என்ற தத்துவம் தாமாகவே செயல்பட்டுள்ளது.
துருக்கி மற்றும் பாகிஸ்தானின் பொதுவான எதிரிகள் என்ற நிலையில் இந்தியா, இஸ்ரேல் மற்றும் கிரீஸ் ஆகிய 3 புராதன நாகரிகங்கள் ஒன்றிணைகின்றன. இது வரும் காலத்தில் இன்னும் பல சிக்கல்களுக்கு வழிவகுக்கும். இந்தியா துருக்கி உறவு மோசமடையும், இந்தியா இஸ்ரேல் உறவு இன்னும் வலுப்பெறும். உலகின் ஒரு மேலாதிக்க சக்தியாக இந்தியா வளர்வதை இஸ்ரேல் அங்கீகரிக்கிறது. இந்தியா ஒரு புதிய சக்தி என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். இந்தியாவின் ராணுவ வலிமை, உலகளாவிய செல்வாக்கு, தொழில்நுட்ப துறையில் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி என அனைத்தையும் இஸ்ரேல் மதிக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் உள்ள அவர்களின் தூதர் கூட இந்தியா உலகின் புதிய ஆக்க பொருளாகும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் ஒருபோதும் உலகின் சூப்பர் பவராக முடியாது. தொழில்நுட்பத்தில் முன்னணியில் இருந்தாலும் அது ஒரு மிகச்சிறிய நாடாக உள்ளது. இந்தியா அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்த நாடாகும், செல்வந்தம் மற்றும் சக்தி மிக்கதாகும். அந்த இந்தியாவை இஸ்ரேல் மிகவும் மதிக்கிறது. அமெரிக்காவிற்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் மதிக்கும் அல்லது அந்த சக்தியை மதிப்புடன் நோக்கும் ஒரே நாடு இந்தியாதான். இது தொடர்ந்து வளரும். இஸ்ரேலின் மிக நெருக்கமான கூட்டாளியாக அமெரிக்கா இருப்பது போல் படிப்படியாக அந்த முக்கியத்துவம் இந்தியாவுக்கும் கிடைக்கும் என்ற சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. இந்நிலையில் இஸ்ரேலின் ஹைஃபா துறைமுகம் எதிர்காலத்தில் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா பொருளாதார காரிடோரில் ஒரு பெரிய பங்கை வகிக்கப் போகும் துறைமுகமாகும். அதை கட்டுப்படுத்துவது இந்தியாதான். அந்த ஹைஃபா நகரத்தின் மேயர் மிகவும் முக்கியமான இந்த அறிக்கையை இப்போது வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கையின் பின்னணி என்னவென்று அறிய அனைவருக்கும் ஆர்வம் இருக்கும். அதாவது, ஒட்டோமன் பேரரசு மத்திய கிழக்கிலும் இஸ்ரேலிலும் ஆதிக்கம் செலுத்திய ஒரு காலகட்டம் இருந்தது. முதலாம் உலகப் போர் நடந்த சமயத்தில் இந்த ஹைஃபா நகரம் உள்ளிட்ட பிரதேசங்கள் ஒட்டோமன் பேரரசின் கீழ் அவர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தன. இன்றைய பாலஸ்தீன் என்று சொல்லப்படும் பகுதிகள், இஸ்ரேலின் பெரும்பாலான பகுதிகள் எல்லாம் அன்றைய ஒட்டோமன் பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளாகும். முதலாம் உலகப் போர் நடக்கும் நேரத்தில் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்கவில்லை. அன்று பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்து ஒட்டோமன் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து போர் செய்ய சென்றவர்கள் இந்தியர்களாக இருந்த வீரர்கள்தான். இந்தியர்களான படை வீரர்கள்தான் இஸ்ரேலுக்காக சென்று போர் செய்து ஒட்டோமன் சாம்ராஜ்யத்தை அங்கு தோற்கடித்து ஹைஃபா உள்ளிட்ட நகரங்களை மீட்டனர். அதை மறைத்து வைத்து பிரிட்டிஷார் தான் அதை மீட்டனர் என்ற வரலாறு தான் தங்களுடைய பள்ளிகளில் குழந்தைகளுக்கு கற்பிக்கப்படுகிறது. அது அப்படி இருக்கக்கூடாது. உண்மையான வரலாற்றை நாம் அவர்களுக்கு கற்பிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று ஹைஃபா நகரத்தின் மேயர் கூறியுள்ளார். இந்நிலையில் இந்தியா இஸ்ரேல் உறவு எந்த அளவிற்கு வலுவடைந்துள்ளது என்று நாம் சிந்திக்க வேண்டும். அதாவது, பிரிட்டிஷார்கள் மற்றும் ஐரோப்பியர்கள் உள்ளிட்டவர்கள் இப்போது இஸ்ரேலுடன் ஒரு இடைவெளியை கடைபிடிக்கிறார்கள். அமெரிக்காவை நம்பலாமா வேண்டாமா என்ற சந்தேகத்தில் நிற்கிறது இஸ்ரேல். இந்த கட்டத்தில் அவர்கள் கண்களை மூடிக்கொண்டு நம்ப முடிந்த ஒரு நட்பு நாடு இந்தியாதான். இங்கு நாம் ஒரு விஷயத்தை முக்கியமாக கவனிக்க வேண்டும். அதாவது, இந்தியா இரு நாடுகள் கொள்கையை இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்தில் முன்வைக்கிறது. இஸ்ரேல் என்ற நாடும் பாலஸ்தீன் என்ற நாடும் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது இந்தியா. ஆனால் அதை சொல்லும் போதும் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட சொல்லாது இந்தியா. ஏனெனில் எல்லா காலத்திலும் இந்தியாவுடன் நல்ல நட்பை பேணி வந்துள்ள ஒரு நாடாகும் இஸ்ரேல். பரஸ்பர ஒத்துழைப்புடன் இரு நாடுகளும் முன்னேறி வருகின்றன. அதே நேரம் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களின் இருப்பிற்கான உரிமையும் சுதந்திரமும் உண்டு என்று தெளிவாகவே கூறுகிறது இந்தியா. அவர்களுக்கு தேவையான மனிதாபிமான அடிப்படையிலான எல்லா ஒத்துழைப்புகளையும் உதவிகளையும் வழங்குகிறது. ஆனால் இஸ்ரேலை ஒருபோதும் நாம் ஒதுக்கிவிடவோ அல்லது அவர்களை தனிமைப்படுத்தவோ முயற்சிக்க மாட்டோம், முயற்சிக்கவும் கூடாது. காரணம், எந்த ஒரு சூழலிலும் எவரை பகைத்துக் கொண்டும் இந்தியாவுடன் உறுதியாக நிற்கும் ஒரு நாடாகும் இஸ்ரேல். துருக்கி மற்றும் பாகிஸ்தானின் பொதுவான எதிரிகள் என்ற நிலையில் இந்தியா, இஸ்ரேல், கிரீஸ் ஆகிய 3 புராதன நாகரிகங்கள் ஒன்று சேர்க்கின்றன. மறுபக்கத்தில் பாகிஸ்தான் இப்போது ஒரு தனி நாடு என்றாலும் இந்தியாவின் அதே வரலாறும் பாரம்பரியமும் தான் பாகிஸ்தானுக்கும் உள்ளது. அதேபோல் துருக்கியும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடாகவே உள்ளது. ஆகையால் புராதனமான நாகரிகங்களுக்கு இடையிலான ஒரு சண்டை என்ற நிலைக்கு விஷயங்கள் மாறுகின்றன. புராதன நாகரிகங்கள் 2 அணிகளாக நிற்கின்றன அல்லது 2 அணிகள் என்ற நிலையை நோக்கி நகர்கின்றன என்றுதான் சொல்ல வேண்டும். வரும் நாட்களில் அது மேலும் மேலும் பிரச்சனைகளை உருவாக்கவே செய்யும். இந்தியா துருக்கி உறவு மேலும் மோசமாகும். இந்தியா இஸ்ரேல் உறவு மேலும் வலுவடையும். அமெரிக்காவிற்கு பிறகு ஒரு பெரிய சக்தியாக இஸ்ரேல் பார்க்கும் ஒரே நாடு இந்தியாதான். எனவே வரும் காலத்தில் இந்தியா இஸ்ரேல் உறவு மிக வலுவான நிலைக்கு உயரும். அருகாமையில் உள்ள ஒரு நட்பு நாடு என்ற வகையில் இப்போது அமெரிக்காவிற்கு கொடுக்கும் அதே முக்கியத்துவத்தை இந்தியாவிற்கும் இஸ்ரேல் கொடுக்கும் சாத்தியம் நிச்சயம் உள்ளது. இந்தியா உலகின் சூப்பர் பவர் ஆவதை இப்போதே பல நாடுகளும் பார்க்கின்றன. அதை அங்கீகரிக்க தயாராகி வருகின்றன என்பது பாரதத்தின் வலிமையும் பெருமையுமாகும். ஜெய்ஹிந்த்.